ஒரு சிறிய கிராமத்தில் அருண் பிறந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை. தினமும் என்ன சாப்பிடுவது என்பதே ஒரு சவாலாக இருந்தது. சில நாட்களில் வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும். சில நாட்களில் வெறும் தண்ணீரை குடித்தே தூங்க வேண்டிய நிலை. ஆனாலும் அந்த குறைபாடுகளுக்குள் கூட அருணின் மனசு மட்டும் குறையவில்லை. ஏதோ ஒரு நாள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு சிறிய தீபம் அவன் உள்ளத்தில் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வயல் ஓரத்தில் உட்கார்ந்து சிரித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். வாழ்க்கை பற்றிய கனவுகள் அப்போது அவர்களிடையே ஆரம்பமானது. ஒருவன் சொன்னான், நான் ஒரு கடை திறந்து நல்லா நடத்தணும். இன்னொருவன், நான் என் குடும்பத்துக்கு தினசரி சாப்பாடு கிடைக்க உதவணும் என்றான். இன்னொருவன், எனக்கு ஒரு மாடு, ஒரு சிறிய பண்ணை இருந்தா போதும் என்றான். அனைவரும் தங்கள் கனவுகளை சொல்லிக் கொண்டிருந்த போது அருணின் மீது பார்வை திரும்பியது. நீ என்ன ஆகணும் என்று கேட்டார்கள். அருண் சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் இந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய வீடு கட்டணும். என்கிட்ட பல பேர் வேலை செய்யணும். அவர்கள் குடும்பங்களையும் நான் பார்த்துக்கணும் என்றான். ஒரு நிமிடம் அமைதி. அடுத்த நொடி சிரிப்பு. எல்லாரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். நம்ம நிலைமையில இது கூட சாத்தியமா என்று கேலி செய்தார்கள். அருணும் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் உள்ளே ஒரு உறுதி இருந்தது. நான் இதை கண்டிப்பா சாதிப்பேன் என்ற நம்பிக்கை. அந்த நாளிலிருந்து அருணின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. காலையில் எழுந்தவுடன் வேலைக்கு போவான். எந்த வேலை கிடைத்தாலும் செய்வான். கட்டிட வேலை, வயல் வேலை, சுமை தூக்கும் வேலை. அவனுக்கு வேலை சிறியது பெரியது என்று எதுவும் இல்லை. அவன் மனதில் இருந்தது ஒரு விஷயம் மட்டும், என் கனவு வீடு. பல வருடங்கள் கடந்து போனது. தோல்விகள் வந்தது. ஏமாற்றங்கள் வந்தது. சில நாட்களில் அவன் கூட தளர்ந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த அந்த பழைய குரல், உறுதி வேண்டும், அவனை மீண்டும் எழுப்பியது. அவன் சேமிக்க ஆரம்பித்தான். சிறிது சிறிதாக பணம் சேர்த்தான். கற்றுக்கொண்டான். வளர்ந்தான். ஒரு நாள் அந்த நாள் வந்தது. அந்தச் சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய வீடு எழுந்து நின்றது. அந்த வீட்டின் முன் அருண் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. வீடு மட்டும் இல்லை, அவன் சொன்ன மாதிரி பல பேருக்கு வேலை கொடுத்தான். அவர்களது குடும்பங்களுக்கும் உதவ ஆரம்பித்தான். வீட்டு நாள் வந்தது. பழைய நண்பர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த வீட்டை பார்த்து நின்றபோது ஒரே ஆச்சரியம். ஒரு காலத்தில் சிரித்த அவர்கள் இன்று கைகூட்டி பாராட்டினர். நீ சொன்னதை நீ செய்து காட்டிட்ட என்று அவரை வாழ்த்தினார்கள். அருண் சிரித்தான். இந்த முறை அவன் சிரிப்பு வேற மாதிரி இருந்தது. அது வெற்றியின் சிரிப்பு இல்லை, நன்றியின் சிரிப்பு. அவன் மெதுவாக சொன்னான், நான் சொன்னது என் கனவு இல்ல, என் உறுதிதான். அந்த கிராமம் அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டது. சின்ன கனவுகளை பார்த்து சிரிக்கலாம். ஆனா பெரிய கனவுகளை நம்பி உழைக்கும் ஒருவனை யாராலும் நிறுத்த முடியாது. அவன் பின்பற்றிய பாரதியார் வரிகள் இதோ. மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். சுப்பிரமணிய பாரதி அவர்களின் சிந்தனையை நினைவுபடுத்தும் இந்த வரிகள் மனிதன் முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டிய வழியை அழகாக கூறுகின்றன. மனதில் உறுதியுடன் இருந்து எந்த தடையையும் தாண்டும் தைரியம் வேண்டும். வாக்கில் இனிமை இருந்து பிறருக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். நினைவுகள் நல்லதாக இருந்து செயல்களுக்கு நெறி காட்ட வேண்டும். நாம் நாடும் இலக்குகள் நம் கையில் வந்து சேர வேண்டும். கனவுகள் நிஜமாகி வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். பொருளாதார வளமும் மன இன்பமும் சேர்ந்து வாழ்வு நிறைவு பெற வேண்டும். உலகில் நாம் வாழும்போது ஒரு பெருமையை ஏற்படுத்த வேண்டும். உண்மையை உணரும் விழிப்புணர்வுடன் கண் திறந்து செயல்களில் உறுதியுடன் இருக்க வேண்டும். பெண்களுக்கு சுதந்திரமும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும். இறைவன் அருள் எப்போதும் நம்மை காக்க வேண்டும். நாம் வாழும் மண்பயன் பெற வேண்டும். நம் வாழ்க்கை வானம் போல உயர்ந்து விரிவடைய வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக உண்மை நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே இந்த வரிகளின் ஆழமான பொருளாகும்.